வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்துக்கலாம். வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் இல்லை ஃபுல் டைமாக வீட்டிலேருந்தே வந்து பார்த்துக்கலாம். கையில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைன்னா ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன்ஸ், காலேஜ் போகிறவங்க, ஸோ யார் வேணாலும் இந்த ஜாப்பை பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேணாலும் பண்ணிக்க முடியும். மந்த்லி 50,000லேருந்து 30,000 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் கம்பெனி. ஸோ இந்த ஜாப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்பை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம். இந்த சூப்பரான டேஸ்ட்டான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். ஸோ வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாளாவது நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். வெறும் உருளைக்கிழங்கு பதிலாக நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வந்த உடனே நான் ஒரு 3 ஸ்பூன் அவல், 2 டேட்ஸு நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலவா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். டேட்ஸ் ஊறி வந்த உடனே இந்த மேலே இருக்கிற தோலை எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா உறிஞ்சு வரும். அந்த தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படும். இப்போது இந்த டேட்ஸு, அவல் ரெண்டையுமே அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு கூடவே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அவளும் டேட்ஸும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவல், டேட்ஸ் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்வீட் பொங்கல் டேஸ்ட் மாதிரி வரும். அவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்புச்சத்து ரொம்ப அதிகம், ப்ளஸ் டேட்ஸ்லேயும் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும், நல்லா பசி எடுக்கும், ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை மிக்சியில் சேர்த்து பிளெண்ட் பண்ணுறதுனா கூட நீங்கள் தாராளமாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா நான் சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ தாராளமாக ஊட்டி விடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.